லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம உரையாடல் பேசுனதுல இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். ஆஃப் த கேமராலேயே நம்ம அந்த விஷயத்தை நிறைய பேசியிருக்கோம். ஆஃப் த கேமராலையே அப்படி ஆஃப் த கேமரால இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா நம்ம பேசியிருக்கோம். இப்போ வந்து அதை உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னன்னா, அந்த பாலியல் தொழில் செய்பவர்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்க, அதை வந்து ஒரு குற்றமாக அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க, ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு வழக்கில். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சமுதாயத்தில் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தணும்? இல்லை, நம்ம இதை வந்து தீர்ப்புக்கு எதிராகவோ தீர்ப்பு குறித்தோ நம்ம வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே போகல. அதை நம்ம அந்த கோட்டை தாண்டி நம்மளும் போக மாட்டோம், அவங்களும் இது பண்ண ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கோம். அது ஒரு செய்தி. இந்த செய்தியோடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு பொதுத்தளத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, பாலியல் தொழில் அப்படின்ட்டு அதை சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில் பாலியல் செய்கிறது, அதாவது பாலியல் ரீதியாக சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தொழிலாக பார்ப்பதா, அது எந்த மாதிரி எடுக்கிறது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா இந்த இதில் வந்து உடன்பட முடியலை. அதை பாலியலை வந்து நம்ம ஒரு தொழிலாக அங்கீகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு தொழில் சார்ந்தது கிடையாது. ஒரு தொழிலுங்கிறது வேறு, இதை வந்து தொழிலாக நீங்கள் அங்கீகரிக்க முடியாது. அதே சமயம் வந்து உலக நாடுகள் முழுக்க வந்து இது வந்து சில பகுதிகளில் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்குது. அங்கே வந்து அது பாதுகாப்புடனும் இயல்பான முறையிலும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இதை வந்து நம்ம ஒரு தொழிலாக அங்கீகரிக்க முடியாது. அதே சமயம் இந்திய கலாச்சாரம் பெண்களை உயர்வாக எல்லாம் தாய் கண்ணு என்னென்னமோ வந்து வர்ணித்தாலும் கூட இன்றைக்கும் வந்து ஒரு 3 வயது குழந்தை பாதுகாப்பாக இல்லாத சூழல் இருக்குது. பெண் குழந்தை 3 வயது ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது, அது வேற. பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலமாக வந்து இந்திய சூழல் மாறி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த பாலியல் வறட்சி, அவர்களுடைய பாலியல் தேவைக்கான தீர்வு இல்லாதது தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதனால வந்து பரவலாக வந்து எல்லா வகையான தொழில் இருப்பது போல இந்த பாலியலையும் வந்து மும்பையில் இருக்குது, காமாத்திபுரா இருக்குது, மும்பையில் இருக்குது, இதில் மேற்கு வங்கத்துலலாம் இருக்குது. அப்போ அதை மாதிரி மும்பையில் இருப்பது போல் நாடு முழுக்க அப்படியே அங்கங்கே வந்து அதை சட்ட ரீதியாக அங்கீகரித்து வச்சுட்டா குற்ற செயலாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு இருக்குது. இப்போ அப்படி இருக்கிற சூழல்லே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக அங்கீகரிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது இது வந்து சரி, இதை வந்து கலாச்சாரத்தின் படி பார்த்தா நம்ம இதை வந்து சரி இதை வந்து ஒரு தொழிலாக அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த செயல்கள் செய்கிறதுனால எந்த மாதிரியான பின் விளைவுகள் வரும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தால் மட்டுமே அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், வேணாம் அப்படின்றத மாதிரி. இதை பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வந்து இல்லை, என்னென்னா இது ஒரு தொழிலாக வந்து பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க, ஒருத்தர் எடிட்டர் இருக்கார், கேமரா இருக்கார், இல்லை ஒருத்தர் மண்ணள்ளி போடுறாரு, காய்கறி விற்கிறாரு, இதையெல்லாம் தொழிலாக செய்ய முடியும். இது புறக்காரணிகள்லேருந்து நடக்கக்கூடியது, தொழிலாக செய்யக்கூடியது. இந்த தொழிலை வந்து நீங்கள் செய்யலாம், நீங்கள் விரும்பினாலும் செய்யலாம், விருப்பம் இல்லாத குடும்ப சூழலுக்காகவும் செய்யலாம், பின்னாடி வேணான்னா அது மாற்றிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து கௌரவத்தின் உயர்வோ தாழ்வோ இல்லை. நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் சூழல் காரணமாக செய்கிறீங்க. ஆனால் பாலியல் செய்வதை அவருக்கு அது தேவைப்படுது, அதன் மூலமாக அவர் ஏதோ ஒரு பணம் ஈட்டுகிறார் அப்படின்னா அது வேற. அது அந்த அடிப்படையில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு நீங்கள் தொழில் அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா அந்த தொழிலை நீங்கள் வந்து எல்லாரையும் செய்கிறதுக்கு அனுமதிப்பீங்க. இப்போ சன்னி லியோன் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா வந்து தன் மகள் வந்து இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னுங்கிறத வந்து அவங்க பெருமையாக அங்கீகரிக்க முடியுமா? அப்போ அதுக்கு வந்து நீங்கள் தொழில் சார்ந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது தொழில்னா அப்போ எல்லாருமே எல்லா தொழிலும் செய்யலாம். இல்லை, அந்த தொழில் வந்து அவங்க விருப்பப்பட்டு தானே செய்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ உங்ககிட்ட என்ன கேப்பபிலிட்டி இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் கொடுக்குறவங்களோ அவங்களுக்கு அதை செய்கிறீங்க. பணம் மீட்ட வழி என்னவோ அதை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறது இதுதான் எனக்கு ஈஸி ஆக்சசபிலிட்டியாக இருக்குது, எனக்கு இதன் மூலமாக தான் என்னால் வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்ற ஒரு கடைசி கட்ட ஒரு முடிவுக்குள்ளே அவங்க நிற்கும் போது அவங்க இதுதான் செஞ்சு என்னால் வளர முடியுன்ற ஒரு அவங்க அந்த தன்மையில் இருக்காங்கன்னா அவங்க அதை செஞ்சு தான் அவங்க பிழைப்பு நடத்த முடியும். இது வந்து அதை நீங்கள் எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்ல இல்லை. இது வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை அப்படிங்கிறத நியாயப்படுத்துகிற ஒரு யுக்தி.
நீங்கள் வெளியே போனீங்கன்னா சாலைகளில் வயதான பாட்டியில் ஆரம்பிச்சு எவ்வளோ பேர் வந்து பூ கட்டி வைக்கிறாங்க. அந்த உழைக்கணும் வருமானங்கள் எல்லாமே உங்களுக்கு போதுமானதா இருக்குமா? இல்லை. அதுதான் அது. உங்களுக்கு பணம் எது தேவை, எது என்ன மாதிரி ஆமா, வாழணும் இன்னைக்கு அப்படிங்கிறத 2026ல என்ன மாதிரி எல்லா வாழ- பொருளும் வாங்குறதுல உங்களால முடியுதா? என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிற அதுக்காக நீங்கள் வந்து இதை செய்கிறத நியாயப்படுத்த முடியுமா? அதுக்காக வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த இதை வந்து அங்கீகரிக்க ஆரம்பிக்கும் போது இதுதான் நான் சொன்னேன். ஒரு அரசு வந்து சாரை வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு அரசு செய்யும் போது அது சகஜமா மாறுது. குடிக்கிறது தவறு இல்லை அப்படின்னு. இப்போ இந்த 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 செய்தி மூலமாக இப்படி ஒரு நடைமுறை வந்து இந்தியாவில் அமலாகும் போது என்ன ஆகும்னா, இது ஒரு தொழில் அங்கீகாரமா மாறும். இந்த தொழில் வந்து செய்வது தவறு கிடையாது, இது பாதுகாப்பானது அப்படிங்கிற நிலை நோக்கி மாறும். இப்பவுமே சும்மாவே என்ன பாருங்க, அதாவது வணிகம் வர்த்தகம் இதெல்லாம் ஒன்றுக்குள்ள வரும்போது எந்த நிலைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு நீங்கள் சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு டிக்டாக்னு ஆரம்பிச்சிச்சு இல்லை. எந்த ரீல்ஸு டிக்டாக் எதை எடுத்து பார்த்தாலும் குடும்ப பெண்கள் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு இல்ல ஒரு கவர்ச்சிக்காக இல்ல கவர்ச்சியே விரும்புறாங்க, அதன் மூலம் நமக்கு இது கிடைக்கிறது. இப்போ எது வருதுன்னா, நீங்க அதுல ஒரு பணம் வருது, உங்களுக்கு டாலர் வர பார்த்துட்டீங்க. அப்போ டாலர் வரணும்னா பார்வையாளர்களை ஈர்க்கணும். இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல, என்னோட பிரீமியம் வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு 800-1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஒரு 400 ரூபா கட்டணும், அதுக்கு ஒரு தொகை வருது இல்ல, மாசம் ஒரு தொகை வருது இல்ல. இது இது இப்படி மாறுது இல்ல. இதே விஷயம் நீங்க இந்த இதை வந்து அங்கீகரிக்கும் போது இதான் நடக்கும். இப்போ நீங்க அங்கீகரிக்காத சூழல்லையே சமூக வலைதளங்கள்ல பணம் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லாருமே வந்து சாதாரணமா இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கவர்ச்சி காட்டி இடுப்பை வளைச்சி நடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்த நிலை இதுக்கும் வரும். நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆபாச படம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நடிகைகள் இருப்பாங்க, அது மட்டும்தான் இதா இருக்கும், அது ஒரு எல்லையோட இருக்கும். ஆமா, கடைசியிலே வந்து எல்லா இதையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆமாம் இப்படி எல்லாம் செய்து விடக்கூடாதுன்னு கடைசியில ஒரு நீதியை சொல்லி முடிப்பாங்கன்னு வைங்களேன். இந்த படங்களுக்கெல்லாம் இப்ப செல்வாக்கு கிடையாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இப்போ ஹோம்மேட் வீடியோஸே வந்து அது வந்து சகஜமாக புழங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னன்னா, பார்வையாளர்களுக்கு வந்து புதிதாக அப்படிங்கிற இதை நோக்கி அவர்கள் நகருகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான இப்போ வந்து நீங்கள் இந்த பழைய ஏற்கனவே இருந்த மலையாள நடிகைகள் அந்த இது அதுக்கான நடிகைகள் இருந்தாங்க. மலையாள திரைப்படம் இதில் தான் ஃபேமஸ் ஆனிச்சு. ஆனால் உண்மையிலே அற்புதமான திரைக்கலைஞர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் இன்னைக்கு எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்கு, அவ்வளோ வாழ்வியலோட. அப்போ இந்த நடிகைகளை வைத்து இருந்த படங்கள்லாம் இனிமேல் எடுபடாமல் போகுது. அப்போ ஏன் ஹோம்மேட் வீடியோஸ்க்கு வந்து அதிகமான கிராக்கி ஆகுது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய தம்பதிகள் வந்து அவர்களுடைய படுக்கை அறையில் அது உள்ள வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ நிறைய காணொலிகள்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்புறத அப்படி உள்ள போய் கொண்டாட்டமாக எடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டாங்க. எதுக்கு? கேரளாவில் ஒரு தம்பதியர் வந்து இந்த வீடியோவை பண்ணி அவங்க பணம் சம்பாதிச்சு இது ஒரு அவங்க தொழிலாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது குழந்தையோட அப்போ பாருங்க, இது எந்த நிலையை நோக்கி நகருது. ஒரு பணம் வருதுன்னு அது எந்த நிலைக்கும் மக்களை வந்து மணல்ல தயாரப்படுத்துது. இப்போ இந்த நிலை இந்த இதை வந்து சகஜமாக மாறும் ஒரு சூழல் வரும்போது இது இன்றைய சூழல்ல கலாச்சாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அதுக்காக வந்து கலாச்சாரம் பேசினா இங்க எல்லாம் புனித பயல்களா இருக்காங்களான்னு கேட்டா அப்படி இல்லை. அவரவருக்கு வந்து அங்கங்க ஒரு குழந்தைய பாலியல் இந்த நம்ம வந்து சுபவி பாஷையில் சொல்ல முடியாது, நம்ம கள்ளக்காதல் தான் சொல்லணும். சுபவி பாஷையில் வந்து திருமணத்தை கடந்த உறவு அவ்வளோ நியாயவான்களை நம்ம கிடையாது. கள்ளக்காதல் தான் சொல்ல முடியும். ஒரு கள்ளக்காதலுக்காக ஒரு குழந்தை, அந்த குழந்தையோடைய முகத்தை பார்க்க முடியலங்க, அந்த கண்ணு அதை அடிச்சு கொள்றானுங்கன்னா அப்போ அந்த அவர்களுக்கு நிலை எந்த நிலையை நோக்கி போகுது அப்படின்னு பாருங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒரு பதிலுக்கு பின்னாடி இந்த கேள்வியை நான் ஒன்று கேட்குறேன். இப்போ என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க பணத்துக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அந்த ஆர்டிக்கலில் இப்போ ஓரளவு ஞாபகம் இருக்குது, அந்த அசம்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஆர்டிக்கலில் என்னென்னா, எந்த ஒரு பொருளுக்கு வந்து அதனுடைய தட்டுப்பாடு அதனுடைய குறை ரொம்ப இருக்குதோ, தேவை அதிகமாக இருக்கும், அது வந்து விலை அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. வைரம் தங்கம் அதுக்கு விலை அதிகமாக இருக்கும், இரும்புக்கு குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு நூற்றாண்டுகள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெண்களுடைய உடல் பாகங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கும். அப்போ வந்து எல்லாரும் பார்த்துக்குவாங்க, அப்படி தான் இருந்துச்சு. பெண்கள் மட்டும் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம்
அது எதன் அடிப்படையிலன்னு தெரியல, ஒரு சில பாகங்கள் வந்து மறைக்கப்பட்டதா வரலாறுகள் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வெளிநாடுகளில் வந்து அந்த இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த எந்த அளவுக்கு வந்து பெண்களுடைய இந்த பாகங்கள் மறைக்கப்படுதோ, மறைக்கப்பட்டதுக்கு அப்பனா ஆண்களுடைய மனநிலை என்னன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கணும் அப்படின்றதுனுடைய அந்த விளைவு ஆசை அதிகமானதுனால தான் இந்த மாதிரியான அபியூசஸ் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கிடைக்காது. இதனால தான் வெளிநாட்டுகளில் வந்து இதை வந்து ஒரு பசி மாதிரி தான், தேவைப்பட்டால் அவங்க இது பண்ணிக்குவாங்க, அடுத்து அவங்க கடந்து போயிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருக்காது. இந்தியாவில் இது வந்து போற்றி பார்க்கறதுனாலே இது ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் அதை மறைக்கப்படுறதுனால அதனோட வேல்யூவேஷன்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுன்னு அந்த ஆர்டிக்கலில் முடியும் கடைசியாக. இப்போ இந்த மாதிரி மறைக்கப்படுதுல, இது ஏன் இது இப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தான் அதுக்கு முன்னாடி சொன்னீங்க 3 வயசு குழந்தைகள் இப்படி ஆகுது, இளம் பெண்கள் இந்த மாதிரி இது நடு இரவில் வந்து பெண்களால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஊடகவியலாளர்கள் பதிவு பண்ணது என்ன அப்படின்னா, இதற்காகவே இதற்காகவே இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த சனிகளை எங்கேயாவது போய் தொலையட்டும், அதுக்காக ஒரு இடத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான இளம் சிறார்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய பதிவுகளும் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து இப்போ வந்து இந்த வந்து சட்ட ரீதியாக அங்கீகரிக்காததுனால எங்கேயும் நடக்காம இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவும் தொழில் நடக்காம நடந்தாலும் அவங்க மீது இந்த தவறுகள் வந்து அது ஒரு தவறான செயல், அது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் அதை பக்கம் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது யாருக்கு போகணும்னு தெரியும். எப்படி குடிகாரங்களுக்கு இந்த ஊருக்கு புது ஊருக்கு போனாலும் குடிக்கிறது எங்க மது கிடைக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதுக்கான சிக்னல் கோட்வேர்டு அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இதுக்குமான கோட்வேர்டு எல்லாம் தெரியும் தான் செய்யும். அது இயல்பாக நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை நீங்க சட்ட ரீதியாக அங்கீகரித்தால் அதோட பின்விளைவுகள் வேற மாதிரி போகும் அப்படிங்கறதுல தான் சொல்றேன். நீங்க ஒரு காரணத்தை சொல்றீங்க, இது சகஜமா மாறிடுச்சுன்னா இந்த மாதிரியான பாலியல் வேட்கை குழந்தைகள்கிட்டயோ மற்றவர்கள்ட்டயோ இது பண்றது பிரச்சனைகள் வரும்போது சமூக வலைதளத்துல எழக்கூடிய ஒரு கேள்விதான். அதனால அப்படி நடக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இங்க என்ன சிக்கல்னா, இப்போ பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் நடிகைகள் கவர்ச்சியாக உடை அணிஞ்சு இது பண்ணிட்டு வர்றாங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க வந்து பொதுவாக இந்த சம்பந்தமான விவாதங்கள் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களுடைய உடையில் வந்து தவறு கிடையாது, பார்க்குறவங்களுடைய பார்வையில் தான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்னென்னா எல்லா பார்வையும் ஒன்று கிடையாது. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பெண் கவர்ச்சியாக உடை அணிஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னா, பெண்ணு மட்டும் ஏன் சொல்லணும், ஆணையே சொல்லுவோமே, கவர்ச்சியாக ஆண் உடை அணிஞ்சிட்டு போகிற பெண் உடை அணிஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னா, அதனாலேயே நம்ம அவர்களை வந்து அவர்கள் உடலை தொடுவதற்கான அங்கீகாரம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. அது அவருடைய சுதந்திரம். இந்த ஜனநாயக பண்பு வந்து இங்கே எல்லாருக்குமே இருக்குமானா இருக்காது. அப்போ ஒருத்தங்களுடைய தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணுறது. இப்போ திரையில் ஒரு நடிகை கவர்ச்சியாக நடிக்கிறத பார்த்தா அவனுக்கு அந்த நடிகையை வந்து அவன் வந்து அடைய முடியாது. சரியா? அப்போ அவனுடைய அந்த பாலியல் வேட்கை அங்கே தூண்டப்படுது. அந்த பாலியல் வேட்கைக்கு அவன் வந்து அவனுடைய அக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு விக்டிம் வந்து பலியாக மாறுறாங்க. சரியா? இப்போ அவர்கள் வந்து 3 வயது குழந்தையாக இருக்கலாம், 30 வயது பெண்ணாக இருக்கலாம், இல்லை 80 வயது பாட்டியாக கூட இருக்கலாம். அதுதான் இந்த மாதிரி நார்மலைஸ். அதுதான் அவனுக்கு நீங்கள் இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணாலும் அவன் அங்கே போக மாட்டான். ஏன்னா இங்கே வந்து நிறைய காணொலிகள் இந்த கோணத்தை வந்து இன்னும் பார்க்குறதே இல்லை. இந்த காணொலிகள் நிறைய வகையான காணொலிகள் வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து இந்த கையடக்க தொலைபேசி மூலமாக எல்லா விஷயங்களும் வந்து சேருது. இப்போ விதவிதமான காணொலிகளை பார்க்குறவர்கள் அந்த மாதிரியான ஒரு பாலியல் செயல்பாடுக்குள்ளே ஈடுபடணும்னு இந்த கேரக்டர் வருது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய சமீப காலத்தில் வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இந்த கேங் ரேப் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த இது பின்னணிலாம் நடக்குது. ஏன்னா அந்த மாதிரியான காணொலியை வெளிநாடுகளில் அது சகஜம். நீங்கள் சொன்னதோட விளைவு அங்கே வந்து அது விரும்பி செய்யப்படுங்கிற சூழலில் அது சகஜமானது. இப்போ அந்த காணொலியை பார்க்குறான், இந்த டேஸ்ட் படி இங்கே வந்து செயல்படுத்தினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ யாராவது ஒரு அப்பாடி அங்கே பெண் சிக்குனாங்க, தனியாக போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, நடு சமயத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவன் இதை பயன்படுத்தான். இந்த சூழல் இருக்கிற சூழலில் நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஆகும்? இது ஒரு வகையான சிக்கல். இது இப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல, இவனுக்கு வந்து இவன் அங்கே போக மாட்டான். இந்த கேரக்டர் இந்த மாதிரியான பார்க்குற இந்த சைக்கோ மனநிலையா மாறுற கேரக்டரு இவனுக்கு நீங்கள் ஒரு கடையை திறந்து வச்சாலும் இவன் அங்கே போக மாட்டான். இவன் இந்த மாதிரியான விக்டிம்கள்கிட்ட தான் வந்து அவன் வந்து இதை பண்ணுவான். இது ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை. ஆனால் நீங்கள் இந்த பாலியல் சார்ந்த இதை வந்து தொழிலாக நீங்கள் அங்கீகரிக்கும் போது எப்படி டாஸ்மாக் சாராய கடை திறந்த பிறகு குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததோ அதுபோல இதுக்கான சிக்கலும்
எல்லாருமே இந்த இதுக்குள்ளே மாறுறதுக்கான ஆபத்து இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்குது. ஆனால் வந்து நீதியின் அடிப்படையில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவர்களுடைய தங்களுடைய உடல் இதை வந்து தீர்த்துக்கிடணும்னு நினைக்கிறாங்கன்னா அது வந்து அவர்கள் வயது வந்தவர்களுக்கான உரிமை தான். ஆனால் இதை தொழில் சார்ந்ததாக நீங்கள் மாற்றும்போது, தொழிலாக மாற்றும்போது அது ஆபத்தில் போய் முடிகிறதுக்கான அந்த தொழில் செய்கிறவங்க கேட்குறாங்க, இது அவங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கான உரிமைகள் இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை நான் இதுதான் எனக்கு செய்யணும் போது என்னுடைய ஜனநாயகம் இங்கே பறிக்கப்படுது இல்லை, எனக்கு வந்து எனக்கு இது தொழில் அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கணும், இதை வந்து குற்றத்தில் சேர்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னா உங்களுக்கு வேற சரி, அந்த மாதிரி இவங்களுக்கு மாற்று ஒரு வேலையை அந்த அரசாங்கம் என்ன செஞ்சு கொடுக்க போகுது? இல்லை இப்போ நீங்கள் அடுத்ததான் என்ன ஆகும்னா, இப்போ அங்கே டாஸ்மாக அரசு கள்ளச்சாராயம் குடித்தாங்க, இதாச்சு விசச்சாராயம் மரணம் அதெல்லாம் சொல்லி அரசே நடத்துது இல்லை, வருமானம் பார்க்குது இல்லை. இப்போ இதை தொழில் தான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இதை தொழிலுக்கான அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா தொழில் தான் எல்லாருமே செய்யலாமே. தொழில் அஃபிஷியலாக மாறிட்டுல சார். தொழில் அப்போ யாருனாலும் செய்யலாம்ல, அது அரசாங்கமே செய்யலாம். அரசாங்கமே செஞ்சுட்டு போடலாமே. இப்போ அரசாங்கமே விடுதி கட்டி விடலாம், அரசாங்கமே எல்லாத்தையுமே அதுக்கான பாதுகாப்பு வேலைகளை செய்யலாம் அப்படின்னு மாறிடலாமே. அப்படி செய்யுமா அரசு? இதை வந்து ஒரு தொழிலாக மாற்றுமா? ஆனால் யாரு கண்டா நம்ம நடந்தாலும் நடக்கும். ஏன்னா சாரை வியாபாரத்தை வந்து ஒரு அரசு செய்யுங்கிறது நம்ம நினைக்கல. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்சிருப்போமா? இல்லை. டாஸ்மாக் சாரை கடைக்கு போலீஸ் பந்தோபஸ்து இருக்குன்னு நினச்சிருப்போமா? போலீஸ்காரங்களை கண்டா ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு விசில் அடிப்பாங்க, சிக்னல் வரும். உடங்காட்டில் சாரை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த வியாபாரி கேனை தூக்கிட்டு ஓடுவாப்பில், பறந்து ஓடுவாப்பில். அந்த வியாபாரிக்கு இன்னைக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு சார். அந்த வியாபாரி தான் இன்னைக்கு பார் எடுத்து நடத்துறாப்புல. பார் நடத்துகிற யார்? அந்த வெள்ளைக்கானில் 5 ரூபாய்க்கு பாக்கெட் எடுத்துக்கிட்டு அந்த சாரை வியாபாரி தான் கொஞ்சம் காசை பார்த்து பார் டெண்டர் எடுத்து நடத்துறாப்புல. இப்போ அந்த பாருக்கு போலீஸ் பாதுகாப்பு, டாஸ்மாக்கு போலீஸ் பாதுகாப்பு நடக்குதான்னு பார்த்து ஒரு IAS பட்டதாரி அதை வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வியாபாரம் பார்க்குறாங்க. இப்போ அடுத்து வந்து இதை நீங்கள் தான் தொழில்னு சொல்லிட்டீங்களா, பாலியலில் வந்து தொழில் ஆகிட்டீங்க, அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு பிரச்சனை வரல. நிறைய ரேப் கேங்க்லாம் நடக்குது. கவர்மெண்ட் அதை ஆத்தரைஸ் பண்ணி அது பண்ணி அதுக்கு டாக்ஸ் போடுறோம் சார், GST போடுறோம். அது வரை இது அந்த அம்மா வரை கட்டக்கூடாது, அதுக்கு வரை இப்படி இது ஒரு நல்ல கோணமாக இருக்குது ஐடியா, GST போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அதனால் இப்படியெல்லாம் சிக்கல் வர்ற ஆபத்து இருக்குல்ல. அதே சமயம் இது நான் தர்க்கத்துக்காக பேசுகிறேன். அதே சமயம் நிறைய இந்த தாய்லாந்து மாதிரியான மற்ற பாலியல் சார்ந்த ஒரு தொழில் நகரங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இங்கே இருந்து நிறைய போகிறாங்கல்ல, அது என்ன ஊர்? தாய்லாந்தில் ஒன்று இருக்கு, இந்த பட்டாயாவா ஏதோ ஒன்று, பட்டாயாண்டு கிளம்பி போயிடுறாங்கல்ல. இந்த மாதிரி இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இங்கே இந்தியாவில் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்ச்சி சம்பவங்கள் நடக்கும்போது அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் இந்த நாட்டில் வந்து இது ரொம்ப சகஜமாக இருக்குது. அது வந்து இயல்பாக ஒருத்தங்களுக்கு தோணுது, பாலியல் தேவை அந்த உணர்ச்சி வருது அப்படின்னா அது எளிதாக அக்சசபிளாக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதுதான் எளிதாக கிடைக்குது. ஏன்னா எதுக்கு நான் இன்னொரு பொண்ணை போய் வேற ஒருத்தங்களை வந்து தெரியாதவங்க ஒருத்தங்களை பிடிச்சி வம்படியாக பிடிச்சி அதை வந்து பண்ணணும், எனக்கு எளிதாக கிடைக்குது, காசு கொடுக்குற போகிறேன் அப்படிங்கிற ஒரு இயல்பாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக அவர்கள் கவர்ச்சி உடை அணிஞ்சிட்டு சாலைகளில் நடந்து போவாங்க, வைப்பாங்க. யாருமே வந்து அவங்கள டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் வந்து நீங்கள் வந்து பெண்கள் கண்ணியம், நாடு, தெய்வம் அப்படி இப்படின்லாம் பேசி பெண்களை வர்ணிச்சிக்கிட்டு நீங்கள் இங்கே தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஒப்பிடுதல் சொன்னாங்க. இந்த ஒப்பிடுதல் ஒரு மாதிரி ஒரு கோணத்தில் பார்த்தால் சரியாக தான் படுது. ஆனால் என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இங்கே வந்து இந்தியாவுடைய மரபு, இந்திய கல்ச்சருக்கு நீங்கள் இதை தொழில் அங்கீகாரம் கொடுக்கும்போது அது ஒரு சிக்கல், வேற ஒரு வகையான சிக்கல் வரும் அப்படிங்கிறத நான் அந்த டாஸ்மாக் உதாரணத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இது தொழில் அங்கீகாரமே இல்லாத சூழல்லையே இந்த சமூக வலைதளங்களில் காசு வருதுன்னொன்னே எந்த எல்லைக்கு இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. இந்த தொழில் செய்கிறதுனால குடும்ப அமைப்பு சீரழியத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? இது கண்டிப்பாக. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆர்டிகல் படிச்சேன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரியான ஆர்டிகல்லாம் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பெரிய அளவில் நிதி வந்து போடப்படுது. அப்போ உங்களுடைய குடும்ப அமைப்பு முறை சிதைக்கணும், எதையெல்லாம் நீங்கள் வந்து புனிதமாக வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறது இதோட டார்கெட். அது இனிமேல் வந்து இனிமேல் என்ன சூழல் நடக்கணும், இப்போல்லாம் நடக்கல. இந்த காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம், இதெல்லாம் வேற சாதி பையனை பொண்ணு லவ் பண்ணிட்டா அப்படின்னு ஆணவ கொலைகள்லாம் செய்கிறாங்களே, சாதி வரி ஆணவ கொலைகள். இனிமேல் என்ன ஆகும்னா, நல்ல வேலை என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா, நல்ல வேலை என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அப்படின்னு சொல்கிற நிலைக்கு இந்த சூழல் நகருது. ஆணும் திருமணம் செய்வது, பெண்ணும் திருமணம் செய்வது அப்படிங்கிறத நோக்கி அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் உருவாகிட்டாங்க. இதை வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்கள்ல, இன்னைக்கு அதுக்கு வந்து சகஜமான ஒரு பாடல் கூட எழுதியிருப்பாரு, நீ போகும் தெருவில் ஆண்களை விட மாட்டேன்,
சில பெண்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்றும் புரியல. தலைவர் அப்பவே வந்து நோட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருக்காரு. ஆமா, இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வரும். இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்ன, இங்க இருக்கிற இந்த செட்டப், இந்த குடும்ப அமைப்பு முறையை சிதைப்பது. அதுதான் வந்து சமீபத்தில் இந்த ராமசாமியார் குரூப்புகள்லாம் வந்து சமையலறை உடைப்பண்ணி, ஏற்கனவே ஜொமேட்டோ ஸ்விக்கிக்காரங்க வந்து உடைச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தங்கரும் வீட்டில் சமைக்கிற ஜோலியே இல்லை. எல்லாம் வந்து உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது. இதுதான் அந்த இதை நோக்கி அப்படியே படிப்படியாக மாத்துறாங்க உங்களை. இதுக்கு முன்னாடி சர்வதேச அரசியல் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இந்த வந்து குடும்ப அமைப்பு முறை சிதைக்கிறது, புனிதங்களாக நீங்க வைத்துறதெல்லாம் வேண்டும். அதுக்காக புனிதங்கள்லாம் மற்ற விஷயத்துக்குள்ள இன்னொருத்தங்களை ஆதிக்கம் செலுத்துவதையெல்லாம் நான் புனிதமா சொல்லலை. ஒருத்தங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக வந்து உருவாக்கி கட்டமைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே வந்து தகர்க்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. நம்ம இப்போ இந்த உரையாடலில் 2 கோணத்தையும் பேசியிருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வகையில் என்னோட இது பார்த்தா, இதை வந்து நீங்கள் ஒரு பாலியல் இதை வந்து தொழில் சார்ந்த அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஆபத்தில் போய் தான் முடியும். அது வந்து மிகப்பெரிய கலாச்சார சீரழிவுக்குள்ளே போய் தள்ளுறதுக்கான ஆபத்து இருக்குது. எப்படி டாஸ்மாக் வந்து ஆரம்பித்த பிறகு குடிப்பவர்களோட எண்ணிக்கை சகஜமாக மாறி, ஆம்பளை குடித்தா என்ன மாதிரி, பொம்பளை குடித்தா என்ன தப்புன்னு கேட்குற மாதிரி, ஆமாம் இது என்ன தொழில் செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு நிலை நோக்கி மாறும். இது ஆபத்தில் கொண்டு போய் விடும். இது ஆபத்தான ஒரு நடைமுறையாக மாறுறதுக்கான சூழல். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.